ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம மீனால் உடனே கால் பண்ணி சிக்கல் சிவபதிக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது கலந்து கொடுத்துருவாங்கன்னு பயமாக இருக்குப்பா. ஆமாம், இவ்வளோ நாள் கலந்து கொடுக்காதவங்க தான் இப்போ கலந்து கொடுக்க போகிறாங்களா? புருஷன் ஊரில் இல்லைங்கிறதுனால எனக்கு ஏதாவது இன்னும் கொண்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது பாப்போம். என்ன நடிப்புடா சாமி, ஊசி பட்டாசுக்கு தகுந்த ஆள் தான்மா நீயே. ஊசி பட்டாசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான்மா இருக்கா. அப்புறம் என்ன, அம்மா போல தானே புள்ள. அதனால் அதே மாதிரி பயங்கரமாக நடிக்குது. இது நடித்த உடனே நின்றா வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடக்கிறதுலேருந்து பறக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்துட்டார். மவுளுக்காக எல்லாத்தையும் சரிங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக நீங்கள் போய் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்தில் நின்று சொல்கிறாங்க. பாட்டி நான் போய் சொல்கிறேன்ட்டு சொல்ல போகிறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்கா, என் பொண்ணு வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஐயோ, மீனாவுக்கு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இதுக்காயா நான் ஒன்றை வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாலண்டரியாக போய் வம்புல மாட்டிக்கிடுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது நவுத்தரதெல்லாம் குறியா இருக்குது. அது நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தலையில் தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. அந்த பொண்ணு கண்டிப்பாக ஏற்றுக்கும், என் பொண்ணு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்களோ அது மாதிரி பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. இவளுக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு எனக்கே தெரியுது. உங்கள் பொண்ணு அங்கே நல்லா நடந்துக்கிறா. உங்கள் பொண்ணு அங்கே நல்லா நடந்துக்கிட்டா என் பொண்ணு இங்கே கண்டிப்பாக நல்லா நடந்துப்பா. நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிக்கல் சிவபதி ஆடா இது, இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சக்தி வந்து கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மேஜிக் பண்ணுறேன் மாங்காய் வர வைக்க நம்ம சக்தி உனக்கு மேலே நான் மாங்காய் வர வைப்பேன் மாங்காய் வர வைக்கிறாங்க. மாங்காய் வர வச்சு விளாண்டதெல்லாம் போதுமா, போங்கம்மா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேனு வந்து மாங்காய் எடுத்து சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.